ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். சங்கீதம் 119:44 வாசிப்போம். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். காத்துக்கொள் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நாம் எப்படியெல்லாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 1:8 தான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு அந்த வார்த்தையை நமக்கு தந்தார். அல்லேலூயா. தேவன் நம்மை தினந்தோறும் காக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் மறைத்து காக்கிறார், நம்மளுடைய கரங்களை வைத்து காக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் தேவன் காக்கிறது அது ஒரு பகுதி. இரண்டாவது, நாம் நம்மை எப்படியெல்லாம் காக்க வேண்டும், நம்முடையவைகளை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் தேவன் சில காரியங்களை நம்மை காத்துக்கொள்ள நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். முதலாவதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, முதலாவது நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், நம்ம பிரிக்கிறார். ஆவி தேவன் தந்து ஆவி, அது தேவனுடையது, அது நமக்குள்ள இருக்கிறது. ஆத்துமா அந்த உலகத்தில் வாழ்றதுக்காக கொடுக்கப்படுகிற ஆத்துமா. சரீரத்திலே இந்த உலகத்தில் ஒரு உருவம் நமக்கு தேவை, அதனால் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆத்துமாவை நீ காத்துக்கொள். ஆத்துமா நமக்குள் இருக்கிற தேவன் தந்த மேன்மையான ஒரு பொருள் ஆத்துமா. இந்த ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஏன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளணும்? இந்த ஆத்துமா அநேக நேரங்களே கிளேசப்படுகிறது. இந்த ஆத்துமா அநேக நேரத்திலே அது கலங்குகிறது. என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் நீ எனக்குள் தியங்குகிறாய்? திகைப்பு. இந்த ஆத்துமாவுக்குள் ஒரு கலக்கம், ஒரு திகைப்பு. ஆத்துமா கிளேசப்படுகிறது. இந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணுமா, நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். சங்கீதம் 24:4 சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் காத்துக்கொள். ஆத்துமா என்ன செய்யக்கூடாதா, மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல். மாயையான காரியங்கள் நிறைய உலகத்தில் இருக்குது. சங்கீதம் 144:11 மாயை பேசும் வாய். அதான் பிரசங்கி சொல்கிறார், மாயை மாயை எல்லா மாயை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையா இருக்கிறது. பிரசங்கி 1:14, 1:2, 2:1, 2:11. நீங்கள் அதில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வசனங்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, மாயை பற்றி தான் சொல்லி. என்னன்னா, உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. காண்கிறவைகள் எப்படியா, அனித்தியமானவைகள், காணாதவையோ நித்தியமானது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அனித்தியமானது. ஒரு நாள் என்ன செய்தது, அது அழிந்து போகிறது. காண்கிறவைகள் அனித்தியமானது, அது மாயை. அதான் பிரசங்கி சொல்லுகிறார், உலகம், நம்முடைய வாழ்க்கை, பிரயாசம், வேலைகள், கையினுடைய எல்லா செயல்கள் எல்லாம் மாயையா இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா, மாயையா இருக்கிறது. இந்த மாயைக்கு உன் ஆத்துமாவை நீ ஒப்புக்கொடாதே. எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, நம்முடைய ஆத்துமா இந்த மாயை மேல ரொம்ப பிரியமாயிடக்கூடாது. உங்க வீட்டை எடுத்துக்குங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்கெல்லாம் ஒரு நாள் மாயை தான். இதனை உலகத்துல காலகாலமா வாழ முடியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவாங்க. மாயை. நம்முடைய வாழ்க்கையும் மாயை. நம்முடைய வேலை, நம்முடைய சம்பளம், நம்முடைய பதவி உயர்வு, பொருளாதாரம், நிலம், புலங்கள், இதெல்லாம் என்னவா இருக்குது, மாயையா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாயையான காரியத்தை அநேகர் பற்றி கொண்டு அந்த நித்திய காரியத்தை அநேகர் எழுந்து போகிறார்கள். உன் ஆத்துமாவை இந்த மாயைக்கு நீ ஒப்பு கொடுக்காதே. மாயை பேசும் வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னது, பொய்யானதையே பேசிக்கிட்டே இருக்கும்.
இல்லாததை பேசும். நடக்காதது, கற்பனையான காரியம், தனக்கு எழுந்த யோசனை, தான் விரும்பும் காரியம், தான் கேள்விப்பட்ட காரியம், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று உலக பழமொழி சொல்லுது. அவங்க ஏதோ ஒன்றை அவங்களாகவே கற்பனை பண்ணி என்னோட நபரத்தில் எதை சொல்லுவாங்க? மாயையானதை சொல்லுவாங்க. இதை கேட்கும் போது என்ன ஆகிறது? உன் ஆத்துமா மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நீ மாயையானதையே என்ன செய்வ? நம்ம ஆத்துமாக்குள்ள கொண்டு போயிடுவோம். இப்படித்தான் ஏவாளை வந்து பாம்பு வஞ்சித்தான், மாயையானதை சொன்னான். ஆண்டவர் சொன்னதைக்கு அப்படியே உண்மையாகவே ஒத்து போகிறது போலவே என்ன செஞ்சான்? மாயையானதை சொல்லிட்டான். அவன் சொன்னது எதுவும் பொய் கிடையாது. நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ தேவர்கள் போல மாறுவ, நன்மை தீமை எல்லாத்தையும் நீ அறிந்து கொள்ள. உண்மைதான், அது எல்லாம் அறிந்து கொள்ளுவ. ஆனா அந்த உண்மை போல இருக்கிற அந்த வார்த்தைக்குள் இருக்கிற மாயை, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவியானவர் இருந்தா கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா யார் எந்த மாயையான வார்த்தையை பேசுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உங்ககிட்ட வந்து ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், யாரோ ஒருவர் எதையோ ஒன்றை உங்களுக்கு சொல்லும்போது இது மாயையான வார்த்தையா, இல்லை என்றால் இது ஜீவனான வார்த்தையா, தேவன் சொல்லுகிற வார்த்தையா, இல்லைனா பாம்பு ஏவாள் காதல ஓதுன வார்த்தையா என்று சொல்லி நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் இல்லைன்னா மாயைக்கு நம்ம ஆத்துமாவை நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். அப்ப ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், மாயைக்கு ஒன்ன என்ன செய்யாத, நீனு ஒப்பு கொடுக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. அநேகர் இந்த அழிந்து போற அந்த மாயையான உலகத்துக்கு தான் தன் அதிகமா ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. தன் குடும்பத்துக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுத்து குடும்பத்துக்குள்ளேயே அப்படியே இருப்பாங்க. வேலை வேலை வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம், உலக ஆசீர்வாதங்கள், பணம், ஐஸ்வர்யம், இதுக்கே தான் அதிகமா ஒப்பு கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் மாயை. மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால உங்கள் ஆத்மாவுக்குள் நன்மை இல்லை, உங்க ஆத்மாவுக்குள் சந்தோஷம் இல்லை. உங்க ஆத்மா அந்த உண்மையான தேவன் மேல் இல்லாதனால மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கை மாயையா இருக்குது. வெளியே பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலை, அப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உள்ள இந்த ஆத்மா கரைப்பிடித்து மாயையாய் வாழ்ந்து கொண்டு இருக்குது. பொய்யான சிரிப்பு, பொய்யான சந்தோஷம், பொய்யான அக்களிப்பு, பொய்யான சமாதானம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பொய்யா சொல்ற வார்த்தைகள், இதெல்லாம் மாயை. எல்லாவற்றையும் ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் என்ன செய்யறார் ஆண்டவர்? இருதயத்தெல்லாம் நிறுத்து பார்க்கிறார் தேவன். அப்ப நம்ம இருதயத்தை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. உபாகமம் 10:12 வாசிங்கம்மா. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அடுத்ததாக இந்த ஆத்துமா என்ன செய்யணுமா? முழு ஆத்துமாவோடு நீ உன் கர்த்தரை சேவித்து. நிறைய பேர் முழு ஆத்துமாவை ஆண்டு கொடுக்கல, அறக்குறையான ஆத்துமா. ஏசப்பா உங்களுக்கு ஒரு 10%, என் வேலைக்கு ஒரு 20-30%, என்னுடைய மனைவிக்கு கணவனுக்கு ஒரு 40-50%, என் பிள்ளைகளுக்கு அப்படி சதவீதம் போட்டு வாழ்றாங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு இருதயத்தோடு உன் தேவனை சேவித்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ முதலாவது உன் தேவனை நீ சேவிக்க வேண்டும். அதுல முழு இருதயம் இருக்கணும். ஆராதிக்கும் போது இதோ கடமைக்கு வந்து ஆராதிக்க கூடாது. நல்லா முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நல்லா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை கொடுத்து நல்ல முழு பலத்தெல்லாம் அநேக தனக்காகவும் உலகத்துக்காகவும் உலக வேலைக்காகவும் இதுக்கு தான் அநேக செலவு பண்றோம். உங்க பலனெல்லாம் எங்க போகுது? பலனெல்லாம் சொல்லுவாங்க, என் மனைவியை பார்க்குறதுலே பாதி பலன், என் பிள்ளைங்களை பார்க்குறதுல அதுக்கு மேலே பாதி பலன், சம்பாத்தியத்தில் முழு பலனும் போச்சு. போ, ஆண்டவருக்கு என்ன பலன் வச்சிருக்கீங்க? முதலாவது உங்களுடைய முழு பலனை யாருக்கு கொடுங்க? தேவனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்த வழிகளில் நடந்து
உபாகம் 30:2 சொல்லியிருக்கு, அவளுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய ஆத்துமாவை நீ காத்து கொள்ள முடியும். யோசுவா 23:11 சொல்லப்பட்டிருக்குது, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாவை குறித்து எப்படி இருக்கணுமா? மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதை குறித்து? உங்கள் ஆத்துமா கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறதா? எதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? கர்த்தர் மேல் அன்பா இருக்குதா? ஒரு நிமிஷம் உங்க ஆத்துமால கை வைங்க. என் ஆத்துமா கர்த்தர் மேல் அன்பா இருக்குதா? அது ஒரு நிமிஷம் வச்சாலே நீங்கள் ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு மோர் தென் 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் ஸ்கேனிங்க்கெலாம் ஒவ்வொரு டைமிங் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி கை வச்சு இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ தூரம் அன்பாக இருக்கீங்கன்ட்டு. நீங்கள் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்? நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு. ஏன் அன்பு நிறைய தணிந்து போகுது? கர்த்தர் மேல அன்பு வரலே. அன்பெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறான் சாத்தான். முழு அன்பை ஆண்டவர் கொடுக்க முடியல, முழு இருதயத்தை கொடுக்க முடியல, முழு ஆத்மாவா கொடுக்க முடியல, முழு பலனா கொடுக்க முடியல. எல்லாத்தையும் அங்க ஸ்கேட்டர் பண்ணிடுறான் சாத்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையா இருக்கணும். உன் ஆத்மாவை குறித்து உன்னுடைய முழுமையும் நீ ஆண்டுக்கு அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லியிருக்கு, ஆகில் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் ஆத்துமாக்கு நீ ஜாக்கிரதையாய் சொல்லணும், அன்பை விட்டாய். உன் தேவன் மேல் உன்னுடைய அன்பு என்னைக்கும் விடக்கூடாது. அவர் மேல் உன்னுடைய அன்பு பெருகணும். அன்பினால் அவரை நீ அதிகமாய் கிட்டி சேரணும். உன்னுடைய அன்பினால் நீ அவரை போய் தொடணும். உன்னுடைய அன்பினால் அவர் உன்னை வந்து அணைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி வந்து உனக்கு பதில் கொடுக்க வேண்டும். உன்னுடைய அன்பினால் அவர் உன்னை காத்து நடத்த வேண்டும். அவர் உன்னோடு பேச வேண்டும். அன்பினால் நீங்க அவரை நெருங்கணும். அதிகமான அன்பு. எப்படி அன்பு கூற முடியும்? கர்த்தருக்கு அடுத்தது நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதுதான் உங்க அன்பை வெளிப்படுத்துகிற விதம். அநேகர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அன்பா இருக்கேன், ஆனால் செயல் ஒண்ணுமே இருக்காது. அநேகர் மனைவி மாதிரி சொல்லுவாங்க, நான் ரொம்ப தான் அன்பா இருக்கேன், அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க அன்பா இருப்பதை அது கிரியையில காண்பிக்க வேண்டும். பிதா சொன்னார், நான் என் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டே இருந்தாரா? என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரன் என்ன செய்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பை நிரூபித்து காண்பித்தார். நீங்கள் உங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி நிரூபித்து காமிக்கிறீங்க? எப்படி நிரூபிக்கிறீங்க? ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா உடனே நீங்க ஆண்டவரை விட்டுடுறீங்க, ஜெபத்தை விட்டுடுறீங்க, கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை விட்டுடுறீங்க. இதுதான் உங்களுடைய அன்பா? அவர் அன்புள்ளவர், ஆனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை பகைக்கல. ஒரு மனுஷனா இருந்தால் என்ன செஞ்சிடுவான்? உடனே பகைச்சிடுவான். ஆண்டவர் நம்மளை பகைக்கல. நம்ம நேசித்தாலும் நேசிக்காமல் இருந்தாலும் அறக்குறையான அன்பு வச்சாலும் அவர் உண்மையாகவே நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ற அந்த மாதிரி நேசத்தை நம்மளும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அன்பு தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி கவனமாக இருக்க வேண்டும். அன்பை மாற்றி வச்சிடக்கூடாது. அநேக தன் பிள்ளைகள் மேல அதிகமான அன்பு. வேலைக்கு போனாலும் 10 தடவை ஃபோன் பண்ணி, பொண்டாட்டி என்ன பண்ற, பிள்ளை என்ன பண்ணுறது, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் இவங்க தான் ரொம்ப காக்கிற மாதிரி. கர்த்தர் காவாராகில் கவனம் வேண்டும். கர்த்தர் காவாராகில் அன்பை தேவன் மேல வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை காப்பார், உங்கள் கணவரை காப்பார், உங்கள் மனைவியை காப்பார், உங்கள் பிள்ளைகளை காப்பார், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பார். உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயத்துக்குள்ள தான் என்ன இருக்குது? ஆவி இருக்குது. இந்த ஆவி தேவன் கொடுத்தது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ளுமா? எல்லா காவலோடும். ஆதியாகமம் 6:5 சொல்லியிருக்குது, இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் எப்படி இருக்குதா? நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. இருதயத்தில் என்ன வருது? எப்போ பார்த்தாலும் பொல்லாத சிந்தனைகள். அது தோற்றமே எப்படி இருக்குது? பொல்லாததா இருக்கிறது.
இந்த இருதயம் நீ பொல்லாததுக்குள் போய்விடாதபடிக்கு உன் இருதயத்தை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். யாத்திராகமம் 7:13 கடின இருதயம் யாருக்குள்ள இருந்துச்சு? பார்வோனுக்குள்ள இருந்த கடின இருதயம். கடினப்பட்டு கர்த்தருடைய கிரியைகளை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லுகிற, ஊழியக்காரங்கள் வந்து சொல்லுகிற வார்த்தைகளை அசட்டை பண்ணி கொண்டு வந்திருப்பாயானால் உன் இருதயம் கடினப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோ. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டுச்சு. கடினப்பட்ட இருதயமா இருந்தது அவனுக்குள்ள. கர்த்தர் பொறுத்து பார்த்தார், அவரே கடினப்படுத்திட்டார். கடைசியில் என்ன ஆச்சுது? செங்கடலை கொண்டு போய் எல்லாம் அழிந்து போனது. இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே, அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, அது வேண்டாம். கடினமான இருதயம் இருக்கக்கூடாது. லகுவா மாறிடணும். இருதயத்தில் கடினம், கோபம், வைராக்கியம் இருந்தால் வியாதி வந்துடுது. அல்சர் ஏன் வருது? வயிறு எரிய கோபம் கொள்ள என்ன வந்தது? வயிற்றுல அல்சர் வருதான். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? அப்படியே பொங்குது, இங்க தாங்க முடியல, வேகம் கொதிக்குது, ரத்தம் ஏறுது, கொலஸ்ட்ரால் வந்து அடைச்சிருது ஹார்ட்டை. அப்போ நம்முடைய குணங்களுக்கும் நம்முடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. கடின இருதயம் கடைசியில் அழிவுக்கு நேராய் போய் விடுகிறது. கடின இருதயம் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. உன் இருதயத்தை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், எல்லா காவலோடும். மோசே ஆரோன் வந்து 10 முறை சொல்றாங்க. வந்து அவங்கிட்ட எத்தனை முறை சொல்றாங்க? 10 முறை வந்து சொல்றாங்க. ஆனா அவன் என்ன செய்யல? கடின முகத்தை தான் காண்பித்தான். இப்படிதான் அநேக தரம் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் உங்களிடத்த வந்து எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் அநேக கேட்கிறது போல கேட்டுட்டு கடின முகத்தை அநேகர் காட்டுறீங்க, கடின இருதயத்தை அநேகர் காட்டுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள். அந்த கடின இருதயம் நம்மளை விட்டு மாறி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடின இருதயம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சா, நமக்கு நேராக சொல்லப்படுகிறதா, உடனே தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடும் போது அவர் சேமத்தை கொடுப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கடினத்தன்மை நமக்கு என்ன செய்யக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. உபாகமம் 8:14 இருதய மேட்டிமை. இருதயத்துல என்ன இருக்குது? மேட்டிமை. உன் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? கடின இருதயத்தை உன்னை விட்டு அகற்றி போடு. பொல்லாத சிந்தனைகளை உன்னை விட்டு எடுத்து போடு. இருதயத்தில் உள்ள மேட்டிமை, மேட்டிமையா இருந்தா அங்க தேவன் என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கிட்ட என்ன கொடுப்பார் ஆண்டவர்? கிருபை கொடுப்பார். சில தாழ்மையா இருக்கிறேன், நான் ரொம்ப தாழ்ந்து கிடக்கிறேன், கீழே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள் ஒளிந்திருக்கிற பெருமையை பார்க்க முடியும். தன்னை ரொம்ப தாழ்த்துற மாதிரி காண்பிப்பாங்க. இல்லையே நாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள் ஒரு பெருமை ஒளிந்திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். தாழ்மைக்குள் இருக்கும் பெருமை அது வேண்டாம். உண்மையாகவே தாழ்த்தணும். அல்லேலூயா. மேட்டிமையான இருதயம். எதை குறித்து, என்னத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு மேன்மை இருக்குதுங்க. நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் தெரியுமா? தேவன் தந்தை என் ரட்சிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். அவர் என்னை அழைத்த அழைப்பை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். அவர் என்னை தெரிந்து கொண்ட தெரிந்தெடுப்பை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். அல்லேலூயா. இதைத்தாங்க வச்சு மேன்மை பாராட்ட முடியும். மேன்மை பாராட்டுறதுனா நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், எவ்வளோ துணிமணி நான் உடுக்கிறேன், எவ்வளோ நிலபோலம், அதெல்லாம் மேன்மை. அதெல்லாம் மாயை. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதெல்லாம் மாயை. ஒரு சுனாமி வந்தது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மழை பெய்து, வெள்ள பெருக்கு வந்துச்சு. கோடீஸ்வரன் கூட நடு ரோட்டில் வந்து சாப்பாடு கேட்குற அளவுக்கு மாறிடுச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை மாயை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மேட்டிமையான சிந்தை அந்த இருதயமெல்லாம் அகன்று போகணும். சங்கீதம் 119:36 இருதயத்தில் பொருளாசையில் சாராமல் உன் இருதயத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். எப்படி? பொருளாசை மேல் சாராமல். எது மேல சாராம? பொருள் ஆசை. பாருங்க, நான் வேலைக்கு போறேன் நீ ஆராதனைக்கு சிலரால வர முடியல. வேலைக்கு போறேன், வேலை செய்யறேன்ட்டு உபாச ஜபத்துக்கு வர முடியல, இரவு ஜபத்துக்கு வர முடியல, எக்ஸ்ட்ரா டியூட்டி கத்தருக்காக ஒரு ஊழியம் செய்ய முடியல. பொருளாசை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சம்பாதிங்க.
மீதி நேரங்களை ஆண்டதுக்காக கொடுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பொருளாசை மேல் சாய விடக்கூடாது. எத்தனை அப்படியே ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட அது மேல இருதயம் போக விட மாட்டார் ஆண்டவர். உங்களுடைய அன்பு தேவன் மேல இருந்துச்சுன்னா எதையும் சார்ந்துக்கள் என்ன செய்ய மாட்டார், உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 119:70 சொல்லியிருக்குது, இருதயத்தில் நினந்துள்ளி கொழுத்திருக்கிறது. உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். இங்க கொழுப்பு வரக்கூடாது. கொழுப்பு வந்தா என்ன ஆயிடும்? ஆளை காலி பண்ணிடும். யசுரன் கொழுத்து போய் கண்மலையை உதைத்தான். நமக்குள்ள ஒரு விதமான அந்த ஆவிக்குரிய கொழுப்பு. ஆண்டவர் தான் எனக்கு தெரியும், பைபிள் தான் எனக்கு தெரியும், நான் சர்ச்சுக்கு இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆவிக்குரிய கொழுப்பு. இதனால என்ன ஆகிறோம்? நம்ம சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே உங்களுடைய கண்மலையாகிய தேவனை உதைக்கிற சூழ்நிலை வருகிறது. நான் ஆண்டவரெல்லாம் உதைக்கல நீங்க சொல்லுவீங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அசட்டை பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க அந்த கண்மலையை உதைக்கிறீங்க. உங்களுக்கு நேராக தேவனுடைய ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை கொடுத்து இதை கர்த்தர் செய்ய சொல்ல நாங்கள் சொல்லும் போது அதை நீங்கள் மறுதளிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க அந்த கண்மலையை உதைக்கிறீங்க. எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் போது அதை அசட்டை பண்றீங்களே, அப்போ நீங்க அந்த கண்மலையை உதைக்கிறீங்க. ஜெப நேரத்துக்கு வர முடிந்து வராது இருந்து வீட்டில் சும்மா வெட்டியா டைமை வேஸ்ட் பண்றீங்களே, அதெல்லாம் ஜெபத்துக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சபையின் ஜெபத்தை அசட்டை பண்றோம்ல, அப்போ அந்த கண்மலையை நம்ம உதைக்கிறோம். அநேகர் அறியாமல், என் ஜனங்கள் அறியாமையினால் செய்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது? அறியாமையினால சங்காரம். ஏதோ ஒரு பகுதியில் சத்துரு நம்மளை கொள்ளை கொண்டு போயிடுறான் அறியாமையினால். அதனால தான் உங்களுக்கு சபையில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லும்போது அதை நாங்கள் கேட்டு நாங்கள் அதை எங்களுக்குள் அபியாசப்படுத்துகிறோம். அதை நாங்கள் எழுதி வைத்து அதை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஏன்? அறியாது என்பது ஒரு சாபம். இருதயம் எப்படி இருக்குதா? நினம் துள்ளி கொழுத்து இருக்குது. சிலெல்லாம் பேசும்போது அப்படிதான் தெரியும், கொழுத்து இருக்குது இருதயம். என்ன சொன்னாலும் அந்த இருதயம் என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. யெஷூரன் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் உங்களை என்ன செய்ய விரும்புகிறோம்? உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுவதான் நாங்கள் நாடுகிறோம். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் கணக்கில் எப்படிலாம் பலன் பெருகிறதா நாங்கள் சொல்லி கொடுக்கணும். இங்கே ஜெபத்தை அசட்டை பண்ணாதுங்க, சபை கூடி வருதலை விடாதுங்க, கர்த்தருடைய நுகத்தை சுமங்க, கர்த்தருக்காக வேலை செய்யுங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்தில் நீங்கள் நில்லுங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்லும் போது என்ன ஆகுது? நீங்கள் அதை செயல்படும் போது கணக்குக்கு என்ன செய்யுது? பலன் பெருகுது. ஒத்துக்கொள்றீங்களா? நீங்கள் ஒத்துக்கொள்ற பைபிள் வசனம் அதுதான். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாட்டிலும் சரி, இதுதான் பைபிள் வார்த்தை. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகுவதையே ஊழியக்காரங்களாக நாங்கள் நாடுகிறோம். அதுக்காக தான் உங்களை நாங்கள் தேடுகிறோம். உங்களுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அதை நீங்கள் செவி கொடுத்தால் போதும். அதை செய்து முடிக்கும் போது அந்த ஆவிக்குரிய கொழுப்பு நம்மளை விட்டு நீங்கணும். உடம்புல கொழுப்புனா அப்புறம் அது உங்களுக்கு கோவம் வந்துடும், அது இல்லை. உடம்புலேயும் கொழுப்பு ஏறக்கூடாது, அதுவுமே உடம்புக்கு நல்லதில்லை. ஆவிக்குரிய கொழுப்பு அதை விட டேஞ்சர். அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொழுத்து போக விடக்கூடாது. அதனால தான் இருதயத்தை கடிவாளம் போட்டு ஒடுக்கணும். தானியேல் 5:21 சொல்லியிருக்கு, இருதயம் மிருகத்தினுடைய இருதயம் போலாயிற்று. மனைவியை போட்டு டெய்லி அடிக்கிறது. இருதயம் எப்படி இருக்குது? மிருக இருதயம். மனுஷனுடைய இருதயம் போல இல்லை, மிருகங்களுடைய இருதயம் போல மாறிடுச்சு. எப்போ பார்த்தாலும் சண்டை, கடிக்கிறதும் பிக்கிறதும், இப்படி தான் அநேக குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த மிருகத்தின் இருதயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. எரேமியா 17:9 இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட குறைகளை விட்டு அகற்றி நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இருதயம் கர்த்தர் கையில் இருக்கணும். அது எப்போ பார்த்தா திருக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. நாங்கள் நினைப்போம், ஓ நல்லா ஒப்பு கொடுத்துட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க, நல்ல ஆண்டக்காக நம்ம பிரகாசிக்க போகிறாங்கன்னு நினைப்போம். அடுத்த வாரம் பார்த்தா இறுதியும் திருப்பி திருங்கிடும். எத்தனை தடவை தான் வந்து நாங்கள் திருக்கி வைக்கிறது? கிளாக்கில் செல் வந்து அதனுடைய சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யும்? அது டக்குங்க நம்ம திருப்பி என்ன செய்வோம்? 2 தட்டு தட்டி செல்லை கொஞ்சம் தேய்ச்சி உள்ளே போட்டு திருப்பி டைம் செட் பண்ணி வைப்போம். அது ஒரு 1 hour ஒழுங்காவோட மறுபடியும் என்ன செஞ்சிடும்? திருப்பி டக்குன்னு அப்படியே வந்து வெட்டி இழுக்கும். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கை ஓடுது, ஆவிக்குரிய ஜீவியம். அப்போ என்னென்னா, அங்கே செல்லில் என்ன இல்லை? பேட்டரியில் சார்ஜ் இல்லை.
ஆவியானவரோடு நீங்க சார்ஜ் பண்ணி கொண்டாதான் நாங்க உங்களை திருத்தும் போது நீங்க என்ன செய்வீங்க? திருப்பப்படுவீங்க. இல்ல மறுபடியும் என்ன செஞ்சிருவோம்? பழைய மாதிரி திரும்பிடுவோம். நான் என்ன செஞ்சோம்? இருதயத்தை ஜாக்கிரதையா பார்க்கணும். அல்லேலூயா. இருதயம் திருக்குள்ளது கேடுள்ளதுன்னு அறிந்து அதை பராமரிக்க வேண்டும். அப்போ அந்த அந்த இருதயத்தை என்ன செய்யணுமா? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது நீதிமொழிகள் 21:1 சொல்லியிருக்குது, இருதயம் கர்த்தர் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. எப்படி இருக்குதா? அது நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புவார். இருதயத்தை நம்ம திருப்பக்கூடாது. யார் திருப்ப ஒப்பு கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுடைய இருதயங்களை அவர் சித்தப்படி திருப்புவார். நீங்களா ஒரு பிளானை போட்டு நீங்களா ஒன்றை போட்டு திருப்புறீங்க பார்த்தீங்களா? திருப்பி சூழ்நிலை மாறும்போது மறுபடியுமே திரும்பி கொள்றீங்க. நான் இன்னைக்கு நீங்களா உங்களை திருப்ப ஒப்பு கொடுக்காதுங்க. ஆண்டவரே நீர் என்னை திருப்பும் ஆண்டவரே. அவர் திருப்ப நீங்க அவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் தமது சித்தத்தின்படி என்ன செய்வார்? அவர் அழகாய் திருப்புவார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய இருதயம் திருப்பப்படணும். நம்முடைய சுய சித்தம் அல்ல, நம்முடைய குடும்பத்தாருடைய சித்தம் அல்ல. அநேக குடும்பத்தார் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அது அல்ல தேவ சித்தம். அநேகர் இங்க கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அங்க முக்கியத்துவம் கிடையாது. யாருடைய வார்த்தை? எங்க குடும்பத்தாருடைய வார்த்தை. அது உன்னை திருக்கி போக பண்ணிடும். நீ கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அழகான வார்த்தை உனக்கு கொடுத்து அவர் சித்தப்படி உன்னை திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. ஜெபமுமா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. காத்துக்கொள்ள கிருபை தருவீராக ஆண்டவரே. நீர் என்னை காத்துக்கொள்ளுகிறீர், ஆனாலும் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களில் நான் என்னை காத்துக்கொள்ள தேவரீர் எனக்கு கிருபை அருளுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவை நான் மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரே நான் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னுடைய இருதயத்தை நான் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய சரீரத்தை நான் குற்றமற்றதாய் காக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கும் போது நான் ஒரு குற்றவாளியாக, நான் குற்றம் செய்த நபராக இராதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் அற்று தேவ பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லுவோமா? ஆவியானவரே கிருபை தாங்க ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் நான் ஜாக்கிரதையாய் காத்து நடக்கணும் ஆண்டவரே. சுய வழிகள் எனக்கு வந்துடக்கூடாது. மற்றவங்க சொல்ற வழி எனக்கு வரக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் போவதாக. ஹல்லேலூயா. நீ காட்டும் வழியிலே நான் உத்தமமாய் விவேகமாய் நடப்பேன். அந்த ஜீவ வழி எனக்கு காட்டுவீராக ராஜா. ஆண்டவரே வார்த்தை கேட்டு எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவனின் தலைமையில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.